கைஸ் என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேரில் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஈவன் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க பார்க்கலாம். ஒரு 50k பட்ஜெட்ல இருந்து 20k பட்ஜெட்ல ஒரு நல்ல லேப்டாப் சொல்லுங்க ப்ரோ. ஸோ என்னோட சஜஷன்னா ஒரு 20k பட்ஜெட்ல ஒரு பிசியை பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்கும். பட் லேப்டாப் அப்படின்னு வரும்போது 20k பட்ஜெட்ல லேப்டாப்ஸ் நிறைய இருந்தாலுமே அதை வாங்காதீங்க. மினிமம் உங்க பட்ஜெட்டை 30 இருந்து 35k பட்ஜெட்டை செட் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா லேப்டாப் கேட்டகரி அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதுவும் மினிமம் 16GB RAM ஆச்சு இருக்கணும். அது எங்க இருக்கு ப்ரோ எங்கிட்ட அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு 15 இருந்து 20k பட்ஜெட்ல சொல்லுங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்மளுடைய அம்மா லேப்டாப். இதை யூஸ் பண்ணுங்க. இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 இருந்து 7000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு 8GB RAM ஒரு SSD இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3000 செலவாகும். மேக்ஸிமம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10,000 குள்ளே ஒரு அம்மா லேப்டாப் வாங்கிடலாம். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு விஷயத்தை புதுசா லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிகினர் லெவல்ல இந்த அம்மா லேப்டாப்பே போதுமானதான். நானும் இதுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.